டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ லாசிகன்ஸ் உருக்குச்சாறு அப்படின்னா என்ன? சோடியம் உருக்குச்சாறு அல்லது லாசிகன்ஸ் வடிசாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கரிமச் சேர்மத்தில் அதாவது நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலஜன்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாசிகன்ஸ் உருக்குச்சாறு பயன்படுத்தலாம். இப்போ ஒரு உருக்கு குழாயில் சோடியத்தை எடுத்துகிட்டு இல்லை மைல்டாக ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த கரிமச் சேர்மத்தில் நைட்ரஜன் இருக்கா, சல்ஃபர் இருக்கா, ஹாலஜன் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த கரிமச் சேர்மத்தை அந்த உருக்கு குழாயில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பீங்கான் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதில் வாழை வடிநீரை சேர்க்கணும், தண்ணி. அதை சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஹீட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த உருக்கு குழாய் அது உள்ள சோடியமும் கரிமச் சேர்மமும் இருக்குது இல்லையா, ஸோ அதை அந்த வாழை வடிநீரில் சேர்த்திங்கன்னா அந்த உருக்கு குழாய் கண்ணாடியில் ஆனதால் அந்த நீரோடு சேரும்போது அப்படியே கொஞ்சம் லைட்டாக மைல்டாக எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிடும். அப்புறம் நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த அரைக்கப்பட்ட அந்த கரைசலை நல்லா கொதிக்க வைக்கணும். அப்புறம் அந்த கண்ணாடி தூள்லாம் போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், வடிகட்டணும். அந்த வடிநீருக்கு பேர் தான் சோடியம் உருக்குச்சாறு அல்லது லாசிகன்ஸ் வடிச்சாறு. இந்த லாசிகன்ஸ் வடிச்சாறு அல்லது சோடியம் உருக்குச்சாறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நைட்ரஜனு, அந்த கரிமச் சேர்மத்தில் நைட்ரஜன் இருக்கா, சல்ஃபர் இருக்கா, இல்லை ஹாலஜன்ஸ் ஏதாவது இருக்கா, புரோமைடு, அயோடைடு, குளோரைடு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா?